நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். போன உடனேயே முன்னாடி இருக்கிறவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவன் எப்படி சாப்பிடுறான், நம்ம எப்படி சாப்பிடுறோம், அவங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க சொல்லி நம்ம கம்பேர் பண்றோமே. இந்த புத்தி எப்படி வந்துச்சு? Why humans compare themselves? மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க மத்தவங்க கூட தன்னை ஏன் கம்பேர் பண்றாங்கன்னா, இந்த கம்பேரிஷன் புத்தி இருக்கு இப்போ திடீர்னு உண்டானது கிடையாது. ஆதி காலத்துல இருந்து மனிதர்கள் சர்வைவல்காக வேண்டி தன்னையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். ஆனா ஏன் இப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா, ஸ்டேட்டஸ் அண்ட் சேஃப்டி, தன்னுடைய ஸ்டேட்டஸையும் தன்னுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி தன்னையும் மற்றவர்களையும் அவர்கள் கம்பேர் பண்ணாங்க. இப்போ நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் வீக்கா இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னை விட பலசாலி ஒருத்தர் இருந்தாதான் நான் வீக்கா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அது எனக்கு எப்படி தெரியும்? மத்தவங்க என் கூட இருக்கிறவங்க வீக்கா இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரியும். இப்போ நான் மத்தவங்க கூட என்ன ஒப்பிட்டு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் வீக்கா இருக்கேன்னா, நான் ஆதி காலத்துல இருந்து நம்ம இப்படிதான் கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மைண்ட் செட் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கு. யார் வீக்கா இருக்காங்களோ கம்பேரிசனுக்கு அப்புறம் அவங்க தன்னை ஸ்ட்ராங் படுத்துவாங்க, யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தன்னை நினைச்சு பெருமைப்படுவாங்க, மத்தவங்களுக்கு அவங்க வழி காட்டுவாங்க. ஆனா இந்த கம்பேரிசன் இப்போ ஆபத்தாக மாறிடுச்சு. அது எப்படி ஆபத்தாக மாறி இருக்கு, அதுக்காக நம்ம என்ன செய்யணும் சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். முதலாவது ஸ்டேட்டஸ் அண்ட் சேஃப்டிக்காக வேண்டி நம்ம கம்பேர் பண்ணோம். அடுத்தது நீட் ஃபார் அப்ரூவல். இந்த சமூகத்தில் நமக்கு அப்ரூவல் கிடைக்க வேண்டும், நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும், அந்த தேவைக்காக வேண்டி நம்ம கம்பேர் பண்ணோம். பாருங்க, நான் ரொம்ப உயர்ந்தவனா இருக்கேன், இவன் என்னோட வீக்கா இருக்கான். அப்போ நான் உயர்ந்தவனா இருக்கேன்னா இந்த கீழே இருக்கிறவனை விட அதிகமான பொறுப்புகள், அதிகமான ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்க வேண்டும். இப்படி சொல்லி நம்ம அப்ரூவலுக்காக வேண்டி கம்பேர் பண்ணோம். ஒரு மனிதன் ஹையா இருக்கான், வேர் டு ஐ ஸ்டாண்ட், நான் இப்போ எங்க நின்னுட்டு இருக்கேன், நான் உயர்ந்த இடத்துல இருக்கேனா தாழ்ந்த இடத்துல இருக்கேன், பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரை ஒப்பிட்டு தான் தான் உயர்ந்த இடத்துல இருக்கேன்னு அவன் அறிகிறான். இப்படி ஒருவேளை கம்பேரிஷன் மனிதர்களுடைய மைண்ட்ல இல்லைன்னா தான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று தெரியாம ஒரு பிளைண்ட் செல்ஃபாக மாறிட்டே இருப்பான். இப்படி குருட்டு புத்தியாக பிளைண்ட் செல்ஃபாக மாறுறது சொன்னா அது ஒரு பெரிய வேதனை, அது ஒரு பெரிய மைனஸா மாறிடும். இயற்கை அதனாலதான் நம்ம கம்பேரிஷன் கொடுத்திருக்கு. நீ உயர்ந்தவனா நீ அறியணும், அதே மாதிரி நீ தாழ்ந்தவனா நீ உன்னை ஸ்ட்ராங் ஆக்கணும். இந்த அறிதலுக்காக வேண்டி, இந்த புரிதலுக்காக வேண்டி கம்பேரிஷன் என்பது நமக்கு பை நேச்சர் கிடைச்சிருக்கு. அடுத்தது இப்போ உள்ள காலத்துல நமக்கு இயற்கை கொடுத்த இவ்வளவு அழகான கம்பேரிஷன் என்ற இந்த தன்மை இருக்கு, நம்ம தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? முதலாவது லுக்ஸ், மத்தவங்களை பார்க்கிறது. நான் எப்படி இருக்கேன், அவன் எப்படி இருக்கான், அவனுடைய நிறம் எப்படி இருக்கு, என்னுடைய நிறம் எப்படி இருக்கு, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு சொல்லி லுக்ஸ் வச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது மணி, அவனிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட எவ்வளவு இருக்கு, அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், அவன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அவன்கிட்ட சொந்த வீடு இருக்கா இல்லையா, என்கிட்ட சொந்த வீடு இருக்கா இல்லையா, அப்படி சொல்லி நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பொருளாதார ரீதியாக. அதுக்கு அடுத்தது ஃபாலோவர்ஸ், என்கிட்ட எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவன்கிட்ட எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்கிட்ட 2000 பேர் இருக்காங்கன்னா அவன்கிட்ட 3000 பேர் இருக்காங்கன்னு எனக்கு அப்படியே வருத்தமா இருக்கும். என்கிட்ட 1000 பேருக்கு மேல இருக்கிறாங்க, அது எனக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட வெறும் 500 பேர் தான் இருக்கிறாங்க. இப்படி 500 பேர் தான் இருந்தா எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது சக்சஸ், என்னுடைய சக்சஸையும் மற்றவர்களுடைய சக்சஸையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறது. இது இப்போ நவீன உலகத்தில் நம்ம கம்பேரிஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்ன ஏற்படுது? இந்த கம்பேரிஷன் மூலமாக வேர் டு ஐ ஸ்டாண்ட், நான் எங்க நின்னுட்டு இருக்கேன்னு அறிந்து என்னுடைய பவரை நான் கூட்டின அல்லது என்னுடைய கண்ணியத்தை நான் வாங்கினேன். ஆனா இங்க என்ன பண்ணுதுன்னா இந்த கம்பேரிஷன் இதோட எஃபெக்ட்ஸ் பாருங்க. இன்செக்யூரிட்டி, நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை கொடுக்குது. நான் சரியா இல்ல, நான் ரொம்ப தாழ்வா இருக்கேன், ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு உண்டாகுது. அந்த தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக anxiety நமக்கு உண்டாகுது, ஒரு பதட்டம், ஒரு கவலை நமக்கு உண்டாகிறது. அதையும் தாண்டி யாரை விட நாம் தாழ்வாக இருக்கிறோமோ அவங்கள பார்த்து நமக்கு ஜெலசி உண்டாகுது, பொறாமை உண்டாகுது. அது எப்படிங்க, நானும் பொறாம படவே மாட்டேன் தெரியுமா, நான் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உண்மையில சொல்ற உங்களுடைய குருட்டு நிலை. அது நீங்களே யோசிச்சு பாருங்க. டெய்லி நீங்க எத்தனை பேரை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க? அப்படிலாம் பொறாமப்படவே மாட்டீங்க நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க இந்த மனித சமூகத்துல இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீங்க இமயமலையில போய் தான் இருக்கணும். ஏன்னா நீங்க ஞானியா மாறிட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொறாமை மைண்ட் செட் இருக்குங்க. ஏன்னா மற்றவங்களை விட நீங்க தாழ்வா இருக்கும் பொழுது அவங்கள பார்த்து ஏன் நம்ம அப்படி இல்லை, அவன் எப்படி உயர்ந்துட்டா சொல்லி ஒரு பொறாமை உங்களுக்கு வரும். இப்போ இந்த
இந்த கம்பேரிஷன் என்ன பண்ணுனா kills you. இது கொன்னுட்டே இருக்கும். அப்படியே கம்பேரிஷன் என்ன கொன்றுமா நீங்க கேட்டீங்கன்னா ஆமா, கம்பேரிஷன் உங்களுடைய மைண்ட் செட்டை கொன்றும். கம்பேரிஷன் உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுடைய தைரியத்தை, உங்களுடைய அடுத்த கட்டமான இலக்கை, உங்க மேல இருக்கு நீங்க வச்சிருக்கிற மரியாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேரிஷன் கொன்னுட்டே இருக்கும். இதான் இந்த நவீன காலத்தில் நம்ம செய்யக்கூடிய கம்பேரிஷனுடைய எஃபெக்ட். அடுத்தது இந்த கம்பேரிஷன் இருக்க, இதனால நம்ம சரியாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியல. இதுல இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி, இந்த கம்பேரிஷனுடைய பாதிப்புல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்க மேல நீங்க கவனம் செலுத்துங்க. இப்போ நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுல போகட்டும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்க மேல நீங்க கவனம் செலுத்துங்க. நீங்க நேற்றை விட இன்னைக்கு எவ்வளவு முந்திருக்கீங்க? இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன? என் வீடியோ இப்போ நீங்க பாக்குறீங்களா? இந்த வீடியோ மூலமாக நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களை சுத்தி இருக்கிற உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க உயர்ந்துட்டு தானே இருக்கீங்க. இப்படி உங்க மேல நீங்க போக்கஸை கொண்டு வாங்க. மத்தவங்க 1 லட்சம் சம்பாதிக்கட்டும், 50 லட்சம் சம்பாதிக்கட்டும், அது உங்களுக்கு பேச்சு கிடையாது. நீங்க போன வருஷம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சீங்க, இப்போ 15,000 சம்பாதிக்கிறீங்களா? அப்போ நீங்க உயர்ந்துட்டு தான் இருக்கீங்க, நீங்க முன்னேறிட்டு தான் இருக்கிறீங்க. இப்படி உங்க மேல நீங்க போக்கஸை கொண்டு வாங்க. போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் உங்கள்ட்ட என்ன மாற்றம் இருக்கு? போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் ஹெல்த்ல உங்கள்ட்ட என்ன மாற்றம் இருக்கு? போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் உங்களுக்கு சிந்தனையில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லி ஃபோக்கஸ் on yourself. உங்க மேல நீங்க ஃபோக்கஸ் வைங்க. இரண்டாவது, practice gratitude. நான் நிறைய பேர்ட்ட சொல்றது, இது உங்களுடைய வாழ்க்கையை மாத்தினது சாதாரண விஷயம் கிடையாது. practice gratitude. உங்களுக்கு இறைவன் எதை கொடுத்திருக்கிறானோ அதுக்கு நன்றி செலுத்துங்க. அதுக்கு நன்றி செலுத்த தொடங்குங்க. நீங்க இப்படி மட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு மேக்னெட்டாக மாறிடுவீங்க. பாசிட்டிவ் வைபை நீங்க இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க இதுக்கு என்ன செய்யணும்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில முழிச்ச உடனேயும் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு 5 விஷயம் மட்டும் நீங்க எழுதுங்க. இந்த 5 விஷயத்தை நீங்க எழுதிட்டு அதை சத்தமா சொல்லுங்க. உதாரணத்துக்கு, உங்கள்ட்ட ஆரோக்கியம் இருக்கு, உங்கள்ட்ட நல்ல பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்கள்ட்ட நல்ல வேலை இருக்கு, உங்கள்ட்ட நல்ல யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கு, உங்கள்ட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி நீங்க நன்றி செலுத்துங்க. இந்த 5 விஷயம் தான். இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்ல நண்பர்களை கொடுத்ததற்காக வேண்டி நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல பெற்றோர்களை கொடுத்ததற்காக வேண்டி நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி நீங்க நன்றி உணர்வை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள்ட்ட எல்லாமே இருக்கிறதாக உங்களுடைய ஆழ்மனம் நம்ப ஆரம்பித்து விடும். எல்லாமே இருக்கிறதாக நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களிடத்துல எல்லாமே இந்த ஆழ்மனம் கொண்டு வந்து சேர்க்கும். இது இல்லாதனாலதான் நீங்க மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி செத்துட்டு இருக்கீங்க. இந்த கிராட்டிடியூடை நீங்க கொண்டு வாங்க. இதை நீங்க காலையிலையும் நைட்டும் நீங்க பண்ணி பாருங்க. இப்போல இருந்து, இன்னையில இருந்து 20 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன மாற்றம் உங்களுக்கு ஏற்படுது, உங்களுடைய தாட் ப்ராசஸ்லையும் உங்களுடைய ஆழ் மனதிலும் எந்த சேஞ்சஸ் ஏற்படுது, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நடக்கலனா அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க. அடுத்த 3வதாக, லிமிட் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவை லிமிட்டடாக ஆக்குங்க. சோசியல் மீடியாவில் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், இங்க போட்டிருக்க பாருங்க, சோசியல் மீடியா நான் ஸ்டாப் கம்பேரிசன். சோசியல் மீடியா என்னது? நான் ஸ்டாப் கம்பேரிசன் தான். அது நம்ம மத்தவங்களுடைய காரை பார்க்கிறோம், பங்களாவை பார்க்கிறோம், அவங்களுடைய வீடை பார்க்கிறோம். அந்த காரையும் பங்களாவையும் அவனுக்கு கொடுத்தது யாரு? அவன் சுயமா சம்பாதிக்கல, பெத்தவங்களுடைய காசுல அவன் வாழ்றான். நம்ம அப்படியா? நம்ம சொந்த காலில் நிக்கிறவங்க நம்ம அவனையும் நம்மளையும் கம்பேர் பண்றது பெரிய முட்டாள்தனம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் டூர் போறாங்க, அதை அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் டிராவல்ல இருப்பாங்க, புது புது இடங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அதை அவங்க போடுவாங்க. அதை பார்த்து நம்ம என்னடா வாழ்க்கை இது, நம்ம ஒரு வீட்டில் அடைஞ்சிருக்கிறோமே சொல்லி நம்ம வருத்தப்படுவோம், கம்பேர் பண்ணுவோம். ஆனா உண்மை என்ன? அவன் ஏன் டிராவலுக்கு போற எப்போது கேள்வி கேட்டிருக்கோமா? ஒருத்தன் ஒரே சுத்திக்கிட்டே இருக்கான், ஏன் அவன் சுத்திக்கிட்டே இருக்கான்? வீட்டுல அவனால இருக்க முடியல, பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியல, பேரண்ட்ஸோடைய பிரஷர் அவங்களால தாங்க முடியல, அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவன் சுத்திட்டே இருக்கான். நீங்க வீட்டிலேயே சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்கன்னா அதுக்காக வேண்டி உங்களுடைய மனசுல கிராட்டிடியூட் உண்டாக வேண்டும். சோசியல் மீடியாவை நீங்க லிமிட்டடாக வைங்க. இந்த 4 விஷயம் தான் இதுக்கான தீர்வு. நீங்க இந்த கம்பேரிஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வு. அடுத்த ஒரு ட்ரூத் சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க கம்பேர் கம்மியாக பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில அதிகமாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்க எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பின்னாடி போயிட்டே இருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எது உங்கள்கிட்ட இருக்கிறதோ அதை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் உங்களிடத்தில் இல்லாத விஷயங்களை, இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட இல்லாத விஷயங்களை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எது இல்லையோ அதுதான் உங்களிடத்தில் திருப்பி திருப்பி அந்த கவலையும் அந்த நெகட்டிவான இருக்கும். அதனால எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்க
அதிகமாக கொண்டாட ஆரம்பிங்க. ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ரிமெம்பர், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, யுவர் ஜெர்னி இஸ் யூனிக். உங்களுடைய ஜெர்னி இருக்கா, உங்களுடைய பயணம் இருக்கா, அது யூனிக்கானது. யாருமே உங்களை மாதிரி மாறவே முடியாது, அதே மாதிரி நீங்களும் யாரை மாதிரி மாற முடியாது. நீங்க ரொம்ப யூனிக்கானவங்க. நீங்க எங்க பிறந்திருக்கீங்க, எந்த விஷயங்களை நீங்க கேட்டிருக்கீங்களோ, எந்த விஷயங்களை நீங்க பார்த்திருக்கீங்களோ, எந்த விஷயத்தை நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களோ, அது இந்த உலகத்துல யாருமே பண்ணது கிடையாது. எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நார்மலா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்லுறது நல்லா கவனிங்க, ரொம்ப டீப்பான விஷயம் நான் சொல்றேன். நீங்க இருக்கீங்க பாருங்க, நீங்க எந்த இடத்துல பிறந்திருக்கீங்களோ, நீங்க பிறந்த பிறகு நீங்க எந்த விஷயங்களை உள்வாங்கி இருக்கீங்களோ, நீங்க இந்த உலகத்துல எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருக்கீங்களோ, அப்படி இந்த உலகத்துல மனித சமூகத்திலே யாருமே அப்படி பார்த்ததே கிடையாது. நீங்க அவ்வளவு யூனிக்கானவங்க. முழு உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, இந்த ஹியூமன்ஸ் இல்லாம உண்டானதில் இருந்து, நீங்க ஒருத்தங்க மட்டும்தான் நீங்க உங்களை மாதிரி இருக்க முடியும். நீங்க யார் மாதிரியும் இருக்க முடியாது, உங்களை மாதிரி யாருமே ஆகவே முடியாது. அது யார் வேணா இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு யூனிக், நீங்க ரொம்ப யூனிக்கானவங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெர்னி இருக்கா, அதுவும் யூனிக்கானது. ஸ்டாப் கம்பேரிங், ஸ்டார்ட் பிகமிங். கம்பேரிங்கை நீங்க நிறுத்துங்க. அதே மாதிரி பிகமிங், நீங்க உலகத்துல ஒண்ணு ஆகிறத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் கம்பேரிங், ஸ்டார்ட் பிகமிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்தை என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இனிமே யாரு கூட உங்களை கம்பேர் பண்ண மாட்டீங்க. இனிமே நான் என்ன மாத்த போறேன், இல்லைன்னா ஏன் கூட என்ன நான் கம்பேர் பண்ணி இந்த வாழ்க்கையில நான் முன்னேற போறேன், அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸ்டார்ட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.